வெல்கம் டு மம்மி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி கொங்கு நாட்டு பிரியாணி அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. தக்காளி 2, சின்ன வெங்காயம் 150, கொத்தமல்லி தழை, இது வெள்ளைப்பூடு ஒரு 5-6 பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். சீரகம், பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, வரமிளகா ஒரு 5-6. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். 2 டம்ளர் அரிசி, ஒரு அரை டம்ளர் பருப்பும் சேர்த்து குருண அரிசி தான் பார்த்துக்கங்களேன். நான் வெரைட்டி ரைஸ் செய்கிறது போல் குருண அரிசி தான் சேர்த்துக்குவேன். 2 டம்ளர் அரிசியும் அரை கிளாஸ் பருப்பு ஊற வச்சுருக்கேன். அதுக்கு இணையான கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு பொரியலோடு சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. குக்கரை வச்சுக்கலாம், ஆயில் ஊற்றிக்கலாம். தாளிப்புக்கு கடுகு போட்டுக்கலாம். இந்த அரிசி பருப்பு சாதத்தையும் பிரியாணியும் ரெண்டையும் பக்கத்தில் வச்சிங்கன்னா அந்த அரிசி பருப்பு சாதத்தை தான் நம்ம எடுப்போம். அந்த மாதிரி எங்கள் கொங்கு ஸ்டைலில் அரிசி பருப்பு சாதம் தான் கொங்கு நாட்டு பிரியாணினே சொல்லுவாங்க. அது என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலாங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சுப்பா. கருவேப்பிலை, வரமிளகாய், எல்லாம் கருகாமல் அழுங்காமல் போட்டு அப்படியே பச்சையாகவே இருக்கணும். ரொம்ப கருகிடக்கூடாது, இல்லைன்னா பருப்பு சாப்பாடு கொஞ்சம் கருகின மாதிரி ஆயிரும். நல்லா இது என்ன கலரில் இருக்குதோ ரொம்ப வறுபடாகவும் கூடாது கருவேப்பிலை, அப்போ தான் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம், வெங்காயம் போட்டுக்கலாம். இதுக்கு தக்காளி நிறைய போட்டோம்னா தக்காளி சாப்பாடாட்ட ஆயிரும். அதனால் ஒரு தக்காளி அரைஞ்சி வச்சுருக்கிற பெரிய தக்காளி. தக்காளிக்கு அதிகமாக போட்டிங்கன்னா தக்காளி சாப்பாடு ஒரு டேஸ்ட் வந்துடும். பருப்பு சாதத்துக்கு ரொம்ப தக்காளியும் போடக்கூடாது. ஒரே ஒரு தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன். பூண்டு அந்த 5 பல்லு பூண்டு சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம அந்த அம்மியில் சின்ன குழவியில் வச்சும் கூட தட்டி நசுக்கியும் கூட போட்டுக்கலாம். நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த பூண்டும் அந்த சீரகம் தான் இந்த பருப்பு சாதத்துக்கு ஒரு ஹைலைட்டே. அந்த பூண்டு வாசம், சீரக வாசம் தான் அதிகமாக இருக்குது. இஞ்சி போடக்கூடாது. இஞ்சியும் பூண்டும் போட்டோம்னா உங்களுக்கு பிரியாணி டேஸ்ட் வந்துடும்ல. அதனால் இந்த சமயத்தில் நம்ம தக்காளி சேர்த்திக்கலாம்ப்பா. மஞ்சத்தூள் போடணும். நல்லா வணக்கட்டும். ஒரே ஒரு தக்காளி சேர்ந்து அதோடு சேர்ந்து வணக்கும்போது நல்லா அந்த பூண்டு தக்காளியும் சேர்ந்து நல்ல ஒரு வாசம் வரும். சீரகமும் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கிறது இப்போ நம்ம சேர்த்திக்கலாம்ப்பா. தாளிப்புக்கு நம்ம இவ்வளோ தான் கொடுக்க போகிறோம். இந்த சமயத்தில் நமக்கு உப்பு எவ்வளோ வேணுமோ சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு பார்த்துட்டு நம்ம தாளித்து விட்டுட்டு நம்ம சேர்த்து வைக்கும்போது மறுபடியும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து உப்பு சேர்த்திக்கலாம். பத்தாதுக்கு கொஞ்சம் லைட்டாக எச்சா இருந்தால் தான் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு நல்லாயிருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வணங்கட்டும். இந்த சாப்பாடுக்கும் அந்த கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். காம்பினேஷன் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம்ப்பா. டக்குன்னு ஒரு உரம்பரையே வந்துருச்சுன்னா எங்களுக்கு டக்குன்னு வேறு எதுவுமே தோணாது. நிறைய திடீர்னு வந்துட்டாங்களா வைடா அரிசி பருப்பு சாதத்தை அப்படின்னு தான் சொல்லுவோம் எங்கள் ஊர் சைடெல்லாம். இதுக்கு தேவையான அளவு நான் 2 டம்ளர் அரிசியும் அரை டம்ளர் பருப்பும் ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு 5 டம்ளர் 5.25 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் இந்த சாப்பாடு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். குக்கரில் தான் வச்சுருக்கிறேன் நான். சாப்பாடு அரிசி கொதிச்சோன்னா அரிசியும் போட போகிறேன். அரிசியை போட்டுட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கொதிச்சோன்னா நம்ம அரிசியை போட்டு மறுபடியும் விசில் வச்சுக்கலாம்ப்பா. கொதிச்சிட்டு நம்ம அரிசியை போட்டாச்சு. அரிசி போட்டுட்டு நம்ம குக்கர் விசில் ஒரு 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கனால ஒரு 3 விசில் வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் குறைவாக இருந்தால் தான் அது பருப்பு சாதம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். விதையாக இருந்துச்சுன்னா பருப்பும் அரிசி நல்லா வேகணும். அதுக்காக வேண்டி நம்ம ஒரு 5 விசில் விடணும். நம்ம குக்கர் மூடி வைக்கும்போது லைட்டாக ஒரு குழம்பு மசால் வீட்டில் அரைக்கிறோம்ல அந்த குழம்பு மசால் போட்டுக்கலாம்ப்பா. அது கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். உங்களுக்கு சாப்பாடு தாளிச்சு
இறக்கும்போது அந்த இது போட்டோம்னா குழம்பு மசாலா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த கத்திரிக்காய் வணக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாமா? ஒரு வாணலி வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம்ப்பா. கடுகு பொரிக்கிட்டு உளுந்து போட்டுக்கலாம். கறிவேப்பிலை, வெங்காயம், நல்லா வெங்காயம் கறிவேப்பிலையை வணக்கி விட்டுட்டு நம்ம இதில் வந்து கத்திரிக்காயை சேர்த்துக்க போகிறோம். கத்திரிக்காயும் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு தோல் சீவி அறுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்திக்கலாம். பிஞ்சு காய் கத்திரிக்காய் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். 150 கிராம் கத்திரிக்காய், ஒரு 150 கிராம் உருளைக்கிழங்கு வணக்க போகிறேன். ஒரு 4 பேர்த்துக்கு ஆகுது. போட்டாச்சு. எல்லாத்தையும் வணக்கி விட்டுலாம். உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு. நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வணக்கி விடணும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே பெரட்டி விட்டுருக்கலாம். உருளைக்கிழங்கையும் கத்திரிக்காயும் பெரட்டி விட்டுட்டு உப்பும் சேர்த்து போட்டாச்சு. இனி தேவைப்படுறது வந்து மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் தான் நம்ம போட போகிறோம். வீட்டில் அரைச்சி வச்சுருக்கிற மிளகாத்தூள் போட்டாலே இதுக்கு சூப்பராக இருக்கும். வர மிளகாத்தூள் போட்டிங்கன்னா அது ஒரு மாதிரி வாசம் அடிக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப. அதனால் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கோம்ல குழம்புக்கெல்லாம், அந்த மாதிரி தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூனும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுட்டோம்னா வேறு. அந்த ஸ்பூன் பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணும். சின்ன ஸ்பூன் தான், காரமெல்லாம் அதிகமாக இருக்காது. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஒரே ஒரு அரை டம்ளர் தண்ணி, இது காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றுக்கு சிம்மில் வச்சு லைட்டாக வணக்கிட்டே இருங்க. உருளைக்கிழங்கு சேர்த்துறதுனால அடி பிடிக்கும்ப்பா. ஒரு முக்கால் அந்த காய் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி வச்சுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போவே. இதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த காய். தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம்ப்பா. காயும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடும். ஒரு 10 நிமிஷம் கிளம்பிச்சு நம்ம அடுத்த பார்க்கலாம் திறந்து. சூப்பராக வெந்துருச்சு. எண்ணெய் மிதக்கிற மாதிரி ஒரு பொரியல். நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டிருக்கறனால கொஞ்சம் அடி பிடிச்ச மாதிரி இருக்கும். எப்போவுமே உருளைக்கிழங்கு போட்டோம்னாலே பிடிச்சிரும். அதனால் நல்லா பெரட்டி விட்டுக்குங்க கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கையும். ஆனால் அதில் ரொம்ப தீயவெல்லாம் தீயாது. அந்த உருளைக்கிழங்கோட ஒரு மசாலாவும் சேர்ந்து போகையில் அடியில் எப்போவுமே அது லைட்டாக வந்து மசாலா பிடிச்சிருக்கும். அது நல்லா பெரட்டி விட்டு நம்ம தேங்காய் பூ போட்டுக்கிட்டோம்னா அருமையான ஒரு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தயாராக இருக்கும். சூப்பராக இருக்கும் இந்த பொரியல். நீங்கள் ஒரு நாள் செஞ்சு ஒயிட் ரைஸுக்கும் கூட பெரட்டி சாப்பிட்லாம். பருப்பு சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த காம்பினேஷனோடு ஒரு நாள் செஞ்சு பாருங்கள். அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். பருப்பு சாதம் வித் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியலோடு இன்றைய மதிய சமையல் வேலை முடிந்தது. அருமையான கத்திரிக்காய் பொரியல் பாருங்களேன். அப்படி பார்க்கும்போது சாப்பிடணும் போல் தோணும். தேங்காய் பூ நல்லா திருகி போட்டு அருமையான எண்ணெய் மிதக்கும் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். ஒரு 5 பேர் சாப்பிட்லாம்ப்பா. இது அந்தளவுக்கு ரெடி பண்ணியிருக்கேன். காயை பார்த்தோன்னே சாப்பிடணும் போல் தோணுதா உங்களுக்கு? செஞ்சு சாப்பிடுங்க. இல்லைன்னா அம்மாட்ட வாங்க செஞ்சு கொடுக்குறேன். சூப்பராக இருந்தது காய். இந்த காய் வணக்கி ஒரு ரசம் வச்சு வெள்ளைச்சோறு வச்சிங்கனாலே அவ்வளவு சூப்பராக இருக்கும். நம்ம விசில் வந்துருச்சு, 3 விசில் பார்க்கலாம். ப்ரெஷர் ரெடி ஆயிடுச்சு, குறைஞ்சிருச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்துருந்துச்சுங்க பருப்பு சாதம். அரிசியும் பருப்பு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வாசம் கமகமன்னு அந்த பெருங்காயத்தூள், அந்த சீரகம், அந்த வெள்ளைப்பூடு, இது வந்து ஒரே தடவை ஒரே பக்கமாக மஞ்சள் இதெல்லாம் கலந்துருக்கு. நம்ம கலந்து விட்டு மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சு பரிமாறக்கு ரெடியாக இருக்கும். காய் வணக்கியாச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள் அந்த கீழே அடி பிடிச்சதெல்லாம் பாருங்கள், பெரட்டி விட்ட மாட்டி சரியாக போச்சு பாருங்களேன்.